ஏற்கனவே ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருந்தோம். அப்கிரேட் யுவர் செல்ஃப். நம்மள நம்ம எப்படி மேம்படுத்திக் கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட கன்டினியூஷனா நான் இன்னைக்கு பேசுறேன். அ நம்மள நம்ம மேம்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல இருக்கிறவங்க நம்ம எந்த ஏஜ் குரூப்பாவும் இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம இருக்கலாம். போதும் நான் வந்து வயசாயிடுச்சு எனக்கு. என் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க. என் வாழ்க்கைய முடிச்சுட்டேன். அவங்க வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு வேளை நம்ம நினைக்கலாம். எப்படி இருந்தாலும், ஒவ்வொரு நாளும் நம்ம நம்மள மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுதான் வேதத்துல இருக்க ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே அழகா ஆண்டவர் ஒவ்வொரு இடத்தாலயா கொண்டு போயிருப்பாரு. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்க்கு வந்து தாவீத எடுத்தோம் அப்படின்னா, ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. வீட்ல இருக்கிறவங்களால புறக்கணிக்கப்படுறாரு. அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா வருவாரு அப்படியே. அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்குவாரு அந்த சிச்சுவேஷன்ல. அதுக்கப்புறமா சவுலுக்கு ஆயுததாரியா வராரு. அவங்க பிரதர்ஸ போய் பார்க்க போறாரு. அதுக்கு முன்னாடி அபிஷேகம் பண்றாரு. பிரதர்ஸ பார்க்க போறாரு. சவுலுக்கு வந்து ஆயுததாரி ஆகுறாரு. தாவீது வந்து கோலியாத்த வெற்றி பெறாரு. அப்படி ஒரு ஒரு அப்படி அவன் வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டாலே சவுலுக்கு இருந்த அசுத்தாவி அவன விட்டு நீங்குச்சு. ஒவ்வொரு கிஃப்ட் வரம் கிடைக்குது. நாவின் வரங்கள் எடுத்ததுமே வந்து அப்கிரேட் யுவர் செல்ஃபோட ஒரு பார்ட்ன்னு கூட நம்ம நினைச்சுக்கலாம். நம்ம நெறைய வருஷமா ஊழியத்துல இருக்கலாம். நெறைய விஷயங்கள் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளரணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். நம்ம ஒருத்தர மாத்திரம் இல்ல, இங்க இருக்க ஒவ்வொருத்தர் கைய பிடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு நம்ம போக போறோம். ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகள நம்ம கூட பேசுறாரு, உறுதிப்படுத்துறாரு அப்படின்னா, அத அவர் கண்டிப்பா செய்வார். அதனால நம்ம நம்மள அப்கிரேட் பண்ணிக்க போறோம். அடுத்ததுக்கு போறோம். எல்லாரும் உங்களோட மனசுக்குள்ள சொல்லிக்கலாம். ஜெனிதா வெர்ஷன் 2.0 அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதே மாரி நீங்களும் சொல்லிக்கலாம். அனுஷ்யா, அ யாரா இருந்தாலும் ஷில்பா, யாரா இருந்தாலும் வெர்ஷன் 2.0வா நான் ஆகப் போறேன். அதாவது அடுத்த வெர்ஷன் ஆகப் போறேன். நெறைய வந்து வித்தியாசம் என் வாழ்க்கையில காணப்பட போகுது. நெறைய விஷயங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாகவும், சரீர பிரகாரமாகவும் நல்ல பலன் ஆண்டவர் குடுக்கப் போறாரு. அதுக்காக நம்ம ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும். அதுதான் ஆண்டவர் ஆசைப்படுறது. மேஜிக் மாரி ஒரே நாள்ல வந்துச்சுன்னா, பைபிள் சொல்லுது, சீக்கிரமா துரிதமா கிடைச்ச ஆசீர்வாதம் வந்து ரொம்ப நாளா இருக்காது. நீ நெடுங்காலம் காத்திருக்கிறது வந்து இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனா விரும்பினது வரும்போது ஜீவவிருட்சம் போல இருக்கும் அப்படின்னு. அதாவது ரொம்ப நாள் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்ரஸ் காட்டி, கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு நம்ம அத வெளிய கொண்டு வரும்போது, அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஒருவேளை நம்ம ஒரே இடத்துல ரொம்ப நாள் நின்னுட்டு இருக்கலாம். வாழ்க்கையில, வேலையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஸோ இது வந்து ஒரு அப்கிரேட் ஆகக்கூடிய டைம். இஸ்ரவேல் மக்கள் இஸ்ரவேல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி, அந்த வனாந்திரத்துல 40 வருஷம் இருந்தாங்க. 40 வருஷம் அப்படியே சுத்திட்டு இருந்தாங்க. அவங்க அத பத்திலாம் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து அவங்க கானானுக்குள்ள எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ப்ராக்ரஸ். அதே மாரி தான். நம்ம பல வருஷமா ஒரு சில போராட்டத்துல அப்படியே லூப் மாரி அதிலேயே சுத்திட்டு இருந்திருக்கலாம். ஒரே வியாதிய நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இது வந்து நம்ம அத விட்டு வெளிய போற ஒரு டைமா இருக்குது. நான் எப்போ சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சேஞ்ச் வந்து நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். நம்ம நெனைப்போம். எனக்கு இது மட்டும் கிடைச்சா நல்லா இருக்கும். எனக்கு இந்த வேலை மட்டும் கிடைச்சா என் வாழ்க்கையே மாறிடும். இவங்க மட்டும் இருந்தா போதும். எனக்கு என் பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் ஆனா போதும். எனக்கு இந்த கடன நான் அடைச்சு முடிச்சுட்டேன்னா போதும். அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயம் நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா, நம்ம மாறணும். அந்த சூழ்நிலை மாறுதோ, மாறலையோ, நான் இப்படிதான் இருப்பேன். நான் இத சூஸ் பண்றேன். நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் சூஸ் பண்றேன். நான் என்னைய நானே மேம்படுத்திக்கிறத நான் சூஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்போ, மத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். நான் எதுக்காக அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு சில பாடங்கள நம்மள கற்றுக் குடுக்கிறதுக்காக தான் சில சூழ்நிலைகள நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார். சில கேரக்டர்ஸ நம்ம வாழ்க்கையில கொண்டு வராரு. நம்மள யாராவது கஷ்டப்படுத்த முடியுமாங்க? ஆண்டவர் சொல்லியிருக்காரு, "உன் கண்ணின் மணி" அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவர் கண்மணிய குத்துறதுக்கு விடுவாரா? மாட்டார். அப்படியும் சில விஷயங்கள் நம்மள குத்துது. சில கேரக்டர் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மள கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா, அது நம்ம சில பாடங்கள கத்துக்கிறதுக்காக ஆண்டவர் அனுமதிச்சுக்கிற ஒரு காரியம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்டெப் ஆண்டவருக்குள்ள நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போறோம். ஆண்டவருக்குள்ளயும் சரி, நான் சொன்ன மாரி எல்லா விதத்துலயும் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போறோம். அதுக்கான ஒரு பாயிண்ட்ட நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். ஆ பைபிள் இருக்கிறவங்க எபிரெயர் 12வது அதிகாரத்த எடுத்துக்கலாம்.
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடணும். இது வந்து ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு வசனம் தான். நம்ம லைஃப் இஸ் அ ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையே வந்து ஒரு போராட்டம் தான். போராட்டம்னு ஓட்டப்பந்தயம். ஆ ஓட்டப்பந்தயத்துல தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ராக் இருக்கு. நம்ம மத்தவங்கள பார்த்துட்டு, "அப்பா! சூப்பரா போறாங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சில டைம்ஸ் அவங்களோட ட்ராக்ல போயிர்றோம். அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய போட்டி நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு ஒருத்தர். திடீர்னு கிஃப்ட் குடுக்கும்போது பார்த்தா, வந்து ஜட்ஜ் வந்து சொல்றாங்க, "இல்ல அவங்களுக்கு இது கிடையாது" அப்படின்னா எவ்ளோ கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, நீங்க வந்து பக்கத்துல இருக்கவன பார்த்துட்டு, பக்கத்துல இருக்க ட்ராக்குக்கு மாறி வந்துட்டீங்க. வேற எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு, உங்க ட்ராக்க விட்டுட்டு வந்துட்டீங்க. அதனால உங்களுக்கு பிரைஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் ஆயிடலாம். ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து நம்மளோட காலிங்ல இருக்கணும். அப்பதான் நம்ம முன்னேறதுக்கே ஒரு அர்த்தம் இருக்கு. நான் முன்னேறுறேன். ஒரு சில பாஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி, நான் அவங்கள மாரி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட ட்ராக்க விட்டு போயிட்டோம் அப்படின்னா, அது முன்னேறதுக்கான அர்த்தமே இல்லாம போயிரும். ஸோ நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். இதுல நெறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம ஒவ்வொன்னையா பார்க்கலாம். நமக்கு நியமித்த ஓட்டத்துல நம்ம பொறுமையோடு ஓடக்கடவோம். ஒரு பாயிண்ட்ல தான் இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஆனா எல்லா பாயிண்ட்ஸையும் சொல்லிட்டு இருக்கேன். சரி பார்ப்போம். ஆ ஃபர்ஸ்ட் வசனத்த மட்டும் நம்ம தியானிக்கலாம். ஆ நெறைய திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்குது. அப்டின்னா, வேதத்துல அநேக சாட்சிகள் நமக்கு இருக்கு. நம்ம இந்த ஓட்டத்த ஓடுறதுக்கு நெறைய எக்ஸாம்பிள் இருக்கு. நம்ம வந்து பயந்துகிட்டு, "என்னது இது? ஓட்டம்ன்றாங்க, ட்ராக்குன்றாங்க. நம்மளோட ட்ராக்னா அது எது?" அப்படின்னு யோசிக்கவே தேவையில்ல. நமக்கு முன்னாடி நெறைய சாட்சிகள் வேதத்துல இருக்கு. பாரமான யாவற்றையும். நம்ம ஒரு பெரிய பேக் போட்டுக்கிட்டு 2 ம். லக்கேஜ் எடுத்துட்டு நம்மளோட ஓட்டத்துல ஓட முடியாது. ஸோ பாரமான யாவற்றையும். அடுத்தது பாவம் வந்து நம்மள நெருக்கி இருக்குது. பாவம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, ஒரு கில்ட்டி ஆகும். நம்மளால இது ஓட முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ நாளைக்கு காலையில எந்திரிச்சு இவ்ளோ வேல நம்ம செய்யணும். இதெல்லாம் நம்ம பண்ணணும். நம்ம முன்னேற்றத்துக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்டின்னு சொல்லி நம்ம நெனைக்கிறோம். ஆனா நைட்டே உட்காந்துட்டு ஃபோன நோண்டிட்டு இருக்கோம். நைட்டு ஃபுல்லா ஏதாவது ஒண்ணு நோண்டிட்டு இருக்கோம். நமக்கு தெரியுது நம்ம இத பண்ணக்கூடாதுன்னு. ஆனா நம்ம அத பண்றோம் அப்டின்னா, காலையில நமக்கு கில்ட்டியா ஃபீல் ஆகும். கில்ட்டினா குற்ற உணர்ச்சியா இருக்கும் முதல்ல. நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு நம்ம பண்ண நெனைச்சத பண்ண முடியாது. அது நம்ம கண்டிப்பா நம்மளோட ஓட்டத்த தடை பண்ணும். ஸோ நமக்கு பாவம், பாரங்கள் இது எல்லாத்தையும் நம்ம உதறி வச்சுட்டு இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு அழகான ஒரு ஓட்டம். மத்தவங்களுக்கு இது எப்படியோ தெரியல. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இது ஒரு வேளை கஷ்டமான ஓட்டமா இருக்கலாம். ஆனா நமக்கு இது ஒரு அழகான ஓட்டம். இப்படி ஒரு ஓட்டத்த நம்ம ஸ்டார்ட் பண்றோம். மூவ் ஆயிட்டே இருக்கோம். பொறுமையா பொறுமையா போனாலும் பரவால்ல. ஃபாஸ்ட்டா போணும்னு கிடையாது. ட்ராக் கரெக்ட்டா இருக்கணும். ஒவ்வொரு நாளைக்கும் அதே தான் நான் மறுபடியும் சொல்றேன். ஒரு நாளைக்கு ஒரு விஷயம். நம்ம மாத்துனாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த முயலும், ஆமையும் ஓடுற ஓட்டத்த பத்தி நம்ம கதை கேட்டுருப்போம். அழகா அந்த ஆமை வந்து பொறுமையா தான் மூவ் ஆகுது. ஆனா, அதோட வழியில எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம, எந்த ஒரு தடை சிதற விடாம கரெக்ட்டா போய் ரீச் ஆயிடுது. ஆனா, அந்த முயல் பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய டிஸ்ட்ராக்ட் ஆயி லாஸ்ட்ல தோத்து போயிடுது. ஸோ, இப்படிதான் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்க போறோம். இன்னைக்கு நம்ம மெயினா பார்க்க போற விஷயம் என்ன அப்டின்னா, பாவத்த தள்ளி விடுறது. அதுல நம்ம ரொம்பவே சில டைம் வந்து உஷாரா இருப்போம். நம்ம பாவத்த எப்படியாவது தள்ளி விடணும். பாவம் செய்றதுக்கு பயப்படுவோம், யோசிப்போம். சில நேரம் தெரியாம பாவம் செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, அதுலருந்து ஒப்புரவாகி வந்துர்றோம். ஆனா சில நேரம் நம்ம பாரமான எல்லாற்றையும் தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில. அதனால நம்மளால அடுத்த லெவலுக்கு போக முடியல. நெறைய விஷயங்கள் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள். நம்ம குடுத்திருக்கிற டைம் பார்த்தீங்க அப்டின்னா, 24 மணி நேரம் தான். இதுல எந்த மாற்றமும் கிடையாது.
நமக்கு முந்தின தலைமுறை, அதுக்கு முந்தின தலைமுறை எல்லாத்துக்கும் இந்த 24 ஹவர்ஸ் தான். ஆனா நம்ம தலைமுறைக்கு என்ன சேலஞ்ச் இருக்கு அப்டின்னா, இந்த 24 ஹவர்ஸ்ல ஃபோன் இருக்கு நம்ம கையில. அது நெறைய டைம வந்து எடுத்துக்குது. நெறைய விஷயங்கள் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம டைம் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் தான் நமக்கு இருக்குது. அதுல தான் நம்ம தூங்கணும், அதுல தான் நம்ம சாப்பிடணும், அதுல தான் நமக்கு தேவையான விஷயங்கள் பண்ணணும். ரொம்ப இதனால லைஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிருக்கு. படிக்கிற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. நெறைய விஷயங்கள் அவங்கள சுத்தி இருக்குது. இப்போ விளையாடுற திங்ஸே எடுத்துக்கோங்களேன். பழைய காலத்துல இருந்ததுக்கும், இப்ப இருந்ததுக்கும் எவ்ளோ டிஃபரன்ஸ். திண்ணையில உட்கார்ந்துட்டு இருப்போம். ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு இருப்போம். அவ்ளோ டைம் கிடைச்சது. ஆனா இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பேசுறதுக்கு நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது கூட நமக்கு டைம் இல்ல. ஆண்டவர் வந்து நமக்கான ஓட்டம் எப்படி வேணா வச்சிருக்கலாம். இப்ப எனக்கான ஓட்டம் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னா, முதல்ல எனக்கு அதுக்கான டைம் வேணும். என் வேலைய நான் கரெக்ட்டா முடிக்கணும். இப்ப யாரோ ஒருத்தவங்க வராங்கன்னு வைங்களேன், தங்குறதுக்கு இடம் இல்லாம இருக்காங்க. அவங்கள என் வீட்டுக்கு நான் இன்வைட் பண்ணணும். அது வந்து ஆண்டவரு சொல்லியிருக்காருல்ல, உபசரிக்கணும். "அந்நியர உபசரிக்க மறவாதிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் நான் ரெடியா இருக்கணும்னா, முதல்ல என் வீட்ட நான் நீட்டா வச்சிருக்கணும். என் வேலைகள நான் முடிக்கணும். என்னோட விஷயங்கள்ல நான் கரெக்ட்டா இருந்தா தான் மத்தவங்கள நம்ம நம்ம வீட்டுக்குள்ள கூப்பிட முடியும். இப்படி நமக்கான காலிங் ஒரு வேளை ஊழியம் செய்றது நம்மளோட காலிங்கா இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட டைம கரெக்ட்டா மேனேஜ் பண்ணா தான் மத்தவங்களுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நம்ம ஓட்டத்துல கரெக்ட்டா ஓட முடியும். இதுல நெறைய பாரமான விஷயங்கள் இருக்கு. தேவையில்லாத விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நெறைய இருக்கு. அ நான் எப்பவுமே ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லி நெறைய பேர் நம்ம சொல்லிட்டு இருப்போம். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் நானு. நெறைய விஷயங்கள் பண்றதுக்கு நேரம் கிடையாது. ஏன்னா பிஸி. மாத்திரை போடுறதுக்கு பிஸி. மருந்து தேவையான நல்ல ஆகாரங்கள செஞ்சு சாப்பிடுறதுக்கு பிஸி. டைம் இல்ல. ப பைபிள் படிக்கிறதுக்கு, பிரேயர் பண்றதுக்கு டைம் இல்ல. பிஸி. அப்படி நமக்கு இதுக்கெல்லாம் நம்ம பிஸி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னா, எப்படி நம்ம சொல்றது எது மாரி இருக்குன்னா, இப்ப நான் கார் ஓட்டிட்டே இருக்கேன். முடியாம போயிரும். எவ்வளோ நேரம் ஓட்ட முடியும்? ஏதோ ஒரு இடத்துல நம்ம நின்னுட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லா எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாம் ட்ரை ஆயிருக்கும். அது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் நம்ம பண்ண முடியும். ஸோ, அது மாரி தான் நம்ம சில நேரம் பண்ணிட்டுருக்கோம். முக்கியமான விஷயங்களுக்கு பிஸி, பிஸி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, நமக்கு இந்த 24 மணி நேரம்ன்றதுல, நம்ம தேவையில்லாத விஷயங்கள, பாரங்கள இழுத்துட்டு ஓடிட்டுருக்கோம். அதனால நம்மளால அடுத்த லெவலுக்கு போக முடியல. நம்ம பாரமான யாவற்றையும் நம்ம உதறி தள்ளிவிட போறோம். இன்னொரு விஷயம் நான் இத பத்தி பேச போறேன். இது வந்து பாரமான விஷயங்கள் நான் காமனா சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்களா இருக்கும். சில பேருக்கு வந்து மொபைலா இருக்கலாம். சில பேருக்கு இதுவே வந்து நெறைய நெறைய விஷயங்கள். ஆ தேவையில்லாத பாவங்கள், அது மாரி கூட நெறைய விஷயங்கள் இருக்கலாம். அது என்னன்னு நீங்க நீங்க தான் முடிவு பண்ணணும். அந்த விஷயங்கள விட்டா தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். அடுத்தது நம்ம சொசைட்டியா அடுத்த லெவலுக்கு போணும். இப்ப நம்ம வந்து ஒரு 14 பேர் இருக்கோமா? 14 பேர் இருக்கோம். ஒரு சபையா இருக்கோம். ஒரு கிறிஸ்தவர்கள்ங்கிற கூட்டமா இருக்கோம். நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நெறைய பாரங்கள் இருக்கு. அதுல நான் எக்ஸாம்பிள்க்கு உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். என் மனச ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம். ஜாதி. நம்ம அடுத்த லெவலுக்கு போகாம இருக்கிறதுக்கு ஜாதின்றது ரொம்ப ஒரு பெரிய பாரம். ஏன் அப்டின்னா, ஜாதின்றது கிறிஸ்தவ கொள்கைக்கு அப்படியே எதிரானது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, "உன்னைப் போல பிறனை நேசி" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அவ்ளோ பெரிய பாவம். ஜாதின்றது வந்து நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. அப்படியே ஆப்போசிட்டான ஒரு விஷயம். ஒருத்தங்கள கீழ் ஜாதின்னு சொல்லிட்டா, அவங்கள நம்ம நேசிக்கவே மாட்டேங்கிறோம். அப்புறம் எப்படி "உன்னைப் போல பிறனையும் நேசிங்கிறத" நம்ம அப்ளை பண்ண முடியும்? நம்ம சில நேரம் நம்ம பண்ற விஷயங்கள் நமக்கே தெரியல. ஒரு ஊரா சேர்ந்து பண்றோம். அப்படியே பழகிட்டோம். அதனால நமக்கு தெரியல. ஒரு சில தெருவுல இருக்கிறவங்கள ஒதுக்கி வைக்கிறோம்.
அது வந்து கிறிஸ்தவங்கள் அடுத்த நிலைமைக்கு போகாம இருக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு பாரம் அப்டின்னா, அத நம்ம ஜாதிய சொல்லலாம். ஒருவேள இங்க இருக்கிறவங்க யாராவது நம்ம யாராவது நான் கேட்கிற கொஸ்டினுக்கு நீங்க மனசுல இருந்து ஆன்சர் பண்ணுங்க. வெளியலாம் சொல்ல வேண்டாம். நமக்கு தெரியும். நான் நெனச்சுக்கிட்டேன், ஜாதி நம்ம சர்ச்ல இல்ல அப்டின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ ஒரு இடையில ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். கவின் குமார்ன்னு ஒரு பையன வந்து வெட்டி கொன்னுட்டாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்போ நான் பார்த்தது, நெறைய கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்து நெறைய போஸ்ட்ட நான் பார்த்தேன். அவங்கலாம் சொல்றது என்ன விஷயம் அப்டின்னா, "ஏன் வந்து வேற ஜாதிய வந்து லவ் பண்ணி இப்டி செத்து போறீங்க? உங்க ஜாதி உங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கோங்க. இது தேவையா?" அப்டின்னு சொல்லி. எனக்கு அது பார்த்தோனே மனசே உடைஞ்சிருச்சு. அவங்க கல்யாணம் பண்றாங்க, கல்யாணம் பண்ணல, காதலிக்கிறது பாவம். அது எல்லாம் வேற டாபிக். ஒரு உயிர கொல்றதுக்கு யார் அதிகாரம் குடுத்தது? அதுவும் அவங்க நம்மள விட கீழானவங்கன்னு நெனச்சு, ஒரு உயிர எப்படி கொல்ல முடியாது? ஆண்டவர் பார்வையில எவ்ளோ ஒரு மோசமான ஒரு விஷயம். இல்லையா? ஸோ அந்த மாரி ஒரு அந்த பாரம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, இன்னைக்கே ஆண்டவர்கிட்ட அத ஒப்புரவாயிக்கோங்க. நான் ஜாதி பாக்கல அப்படின்னு நம்ம சொல்றோம் சில நேரம். ஆனா நம்ம இருதயத்துல அது ஒட்டிட்டு இருக்கு. நான் நான் ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேங்க. ஆ ஆஃபீஸ் போனா, எல்லாரும் அவ்ளோ டீசென்ட்டா இருப்பாங்க. அந்த ஆஃபீஸ் உள்ள போனாலே வந்து ஃபாரின் மாரி தான் இருக்கும். இதா நம்ம நாட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கும் உள்ள போனீங்கன்னா. அவ்ளோ ஒரு நல்ல இடத்துலயும் கூட ஜாதி பார்க்குறாங்க. இப்போ ஒரு கேங்கா இருந்து சாப்பிட போறோம் அப்டின்னா, "எந்த ஊரு?" அப்டின்னு கேட்கறது. ஓகே இந்த ஊரா? அப்ப இந்த மாரி கேஸ்ட்டா இருப்பாங்க அப்டின்னா, அந்த மாரி கேஸ்ட் எல்லாம் ஒரு கேங் ஆயிடுறாங்க. அது மாதிரி இல்லாத கேஸ்ல ஒரு ஒரு எனக்கு அது புரியவே இல்ல. எனக்கு ரொம்ப நாளா இப்படி நடக்குதுன்றதே எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா தான் சில விஷயம் சில பேர் சொல்லும்போது நான் நோட்டீஸ் பண்றப்ப பார்த்தேன். இவங்கலாம் படிச்சு என்ன பிரயோஜனம்? ஜாதி இந்த இடத்துல தேவையே இல்லாத ஒரு விஷயம். ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு ராத்திரி பகலும் வேலை செய்றோம். எல்லாருக்கும் ஒரே மாரி பிரஷர் இருக்கு. எல்லாரும் அவ்ளோ கோ த்ரூ பண்றோம். இதுல எங்க இருந்து ஜாதி வந்துச்சு? இது வந்து ஐடி கம்பெனில மட்டும் இல்ல, நம்மளோட சபைகள்ல இருக்குது. ஒரு ஊழியத்துக்கு போறோம்னாலே, இவங்க என் கூட வந்துறக்கூடாது அப்படின்னு சொல்லி நெனைக்கிறோம். ஒருவேள நம்ம வீட்ல வேலை செய்றவங்க, நம்ம கீழ் ஜாதின்னு நெனைக்கிறவங்களா இருந்தா, அவங்கள நம்ம எப்படி கூப்பிடுறோம்? அக்கான்னு கூப்பிடுறோமா? இல்ல பேர் சொல்லி கூப்பிடுறோமா? நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லிக் குடுக்குறோம்? இது எல்லாமே வந்து ஒரு பெரிய பாரம் தான். அந்த ஜாதின்ற பாரத்த இழுத்துட்டு ஓடாதீங்க. நான் வந்து இத சொல்றதுக்கு ஆ இங்க ஒருவேள பெரியவங்க இருக்கலாம். இதெல்லாம் சொல்றாளேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது ஒரு பெரிய பாரம். இது நம்மகிட்ட இருக்கவே கூடாது. நான் இப்ப என் குழந்தைய வந்து இப்போ 1 ஸ்டாண்டர்ட் வந்துட்டா. ஸோ இந்த அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி குடுக்க சொன்னாங்க. அப்போ நான் வந்து குடுத்த விஷயம் என்னன்னா, ஜாதி இல்ல அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்கூல்ல இருந்து கேட்டாங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் குடுக்கணும். அதாவது நான் என் பிள்ளைக்கு ஜாதி போடல. இதனால அவளுக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை வந்தாலும் எனக்கு பரவால்ல. அவளுக்கு ஜாதி வேண்டாம் அப்படின்னு நீங்க எழுதி குடுக்கணும். அவ வந்து எஃப்சி கூட காம்பீட் பண்ணுவா. ஃபார்வர்ட் கிளாஸ் கூட. எந்த கோட்டாவும் இருக்காது. இப்போ ஏதாவது ஒரு எஜுகேஷன் போனா அப்படின்னா அவளுக்கு கோட்டா இருக்காது. கவர்ன்மெண்ட் ஜாப் போனா அவ இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும். அவளுக்கு கிடைக்காது பரவால்லையா? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து சொன்னேன், பரவால்ல. ஆண்டவர் பார்த்துக்குவாரு. ஏன்னா ஆண்டவர் நான் இத ஒரு சாக்ரிஃபைஸா பண்றேன். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சது இதுதான். ஏசப்பா என் பிள்ளைய நான் உங்க முன்னாடி நான் சாக்ரிஃபைஸா கொண்டு வந்து வைக்கிறேன். இவளோட ஜெனரேஷன்ல இந்த ஜாதி வேணாம் ஏசப்பா. இது இதோட முடிஞ்சிரட்டும். இதனால எவ்ளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி வந்த ஒரு பையன கொன்னுட்டாங்க. அது மாத்திரம் கிடையாது. அவ்ளோ தாழ்வு மனப்பான்மையில இருக்காங்க. ஆ ஒ என்ன சொல்றது? எவ்ளோ கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தாலும், நம்ம இந்த ஜாதி தானே நம்மளால இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நெறைய பேர் இருக்காங்க. மரியாதை இல்ல. எங்க போனாலும் ஜாதிய கேட்கறாங்க. ஐடி கம்பெனிக்கு போனாலும் கேட்கறாங்க. இந்த நிலைமை இந்த ஜெனரேஷனோட போயிரட்டும். இந்த பாரம் எங்க சமுதாயத்துக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சேன். நம்ம அ ஒரு மாற்றத்த நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நெனைச்சோம்னா, அந்த ஜாதிய விட்டோம்னா, கண்டிப்பா நம்ம சபை அடுத்த நிலைமைக்கு போகும். ஜாதிய விடுறதுங்கிறது இப்போ ஒரு பொண்ணோ, மாப்பிள்ளையோ பார்க்குறோம் அப்டின்னா, இப்போ நம்ம ஜாதி பார்க்கறது இல்லன்னு சொல்லிக்கிறோம் கிறிஸ்தவர்கள். ஆனா எப்படி பார்க்கணும் தெரியுமா? எனக்கு ஈக்குவலான ஜாதியா இருக்கணும். எனக்கு இந்த ஜாதி வேண்டாம். ஏன்னா, இத நம்ம கீழா நெனைக்கிறோம்.
இந்த ஜாதியில இருக்கவங்க வேணாம். இந்த ஜாதினா ஓகே. அதுக்கும் அதுக்கு நம்ம பேசாம ஜாதியே பார்த்துட்டு போயிரலாம். நம்ம நெனச்சுட்டு இருக்கோம், நம்ம இறங்கி வரோம். நான் இத பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஜாதி பார்க்கல அப்படின்னா, என்ன ஜாதின்னே நமக்கு தெரியக்கூடாது. அ அப்படியே போய் ஆண்டவர் வந்து குடுத்த ஒரு ஜனம் தானே. ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரே மாரி தானே நேசிக்கிறாரு. இப்போ பேதுரு வந்து நெனைக்கிறாரு, யூதர்களுக்கு மட்டும் தான் அபிஷேகம், யூதர்களுக்கு மட்டும் தான் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி நெனைக்கிறாரு. ஆனா ஆண்டவர் வந்து பேதுரு கிட்ட பேசுறாரு. மேல இருந்து வருது. அதாவது வானத்துல இருந்து அவர் எதெல்லாம் தீட்டா நெனைக்கிறாரோ, அந்த ஃபுட் எல்லாம் மேல இருந்து வருது. அந்த அனிமல் எல்லாம், மிருகங்கள், பறவைகள் எல்லாம் வந்து அடித்து புசி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுறாரு. என்னப்பா இப்படி வருது அப்படின்னு 2, 3 வாட்டி அப்படி நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கொர்நேலியு வீட்ல இருக்க எல்லாருக்கும் ஆண்டவர் அபிஷேகத்த குடுக்குறாரு. இது வந்து ஊழியத்துக்கான அடுத்த ஸ்டெப். ஒரு ஒரு இடத்துக்கு முன்னேறி போணும்னா, அப்போ அவருக்கு புரியுது ஒரு லெசன், ஒரு பாடம். என் ஊழியத்துல அடுத்த லெவல் என்ன அப்டின்னா, ஆண்டவர் வந்து புறஜாதிகளுக்கும் தேவனா இருக்காரு. அவங்க கூட நம்ம சேர்ந்துக்கணும். அவங்க கூட சேர்ந்து நம்ம ஊழியம் செய்யணும். நான் விருத்த சேதனம் பண்ட்டேன். நான் வந்து இந்த ஜாதிய சேர்ந்தவன். நான் யூதன். அவங்க கூட நான் சேர மாட்டேன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா அபிஷேகத்தினால அவங்கலாம் இணைக்கப்படுறாங்க. அதே மாரி தான் சபையில நம்ம இருக்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவரோட இரத்தத்தினால கழுவப்பட்டவங்க. அபிஷேகத்தினால ஆண்டவரோட அன்புனால இணைக்கப்பட்டவங்க. நமக்குள்ள ஜாதி வேண்டவே வேண்டாம். நம்ம நெனைக்கலாம். இப்போ ஜாதியே நம்ம நியாயப்படுத்துவோம். பைபிள்ல இருக்க வசனத்த தான் நியாயப்படுத்துறதுக்கு நெறைய விஷயத்த நம்ம எடுத்துப்போமே. ஆபிரகாம் வந்து அவனோட இனத்தாரிடத்துல போய் பெண் பெண் எடுக்க சொன்னாரு. அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவோம். இது மாரி நெறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆபிரகாம விருத்த சேதனம் பண்ண சொன்னாரு. நம்ம பண்றோமா? இல்ல. இன்னொன்னு ஆபிரகாம அவரோட இனத்தாரிடத்துல எடுக்க சொன்னாருன்னா, அதுக்கு நெறைய ரீசன் இருக்கு. அவங்க மத்த இனத்தார்கள் வந்து நெறைய பாவங்கள்ல இருந்தாங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு. மோவாபிய ஸ்திரீ ரூத்த ஆண்டவர் ஏத்துக்கலையா? எவ்ளோ பேரு வந்து பைபிள்ல இருக்குது. அதெல்லாம் ஜாதி பாத்தா வந்திருக்கு. அப்படி ஆண்டவர் ஜாதி பாத்தாருன்னா, நம்மளுமே ஆண்டவர் சமூகத்துல கீழ் ஜாதி தாங்க. இஸ்ரவேல் மக்கள் தான் மேல் ஜாதி. நம்மலாம் கீழ் ஜாதி தான். ஒருவேளை கிறிஸ்தவத்துல நம்ம ஜாதி பாக்கணும் அப்படின்னு நெனைச்சோம்னா, யாராவது நம்ம சபைக்கு யூதர்கள் வர வச்சு அவங்க மேல் ஜாதி, நம்ம எல்லாருமே கீழ் ஜாதி தான். நீங்க யார கீழ் ஜாதியா நெனைக்கிறீங்களோ, அதுதான் நம்மளோட நெலைமை. நம்ம வந்து காட்டு ஒலிவ மரம் தான். ஆண்டவர் நம்மள ஒட்ட வச்சு அவருக்கு ஈக்குவலா, எல்லாரும் ஈக்குவலா ஆண்டவர் ஆக்கியிருக்காரு. இப்படி இருக்கும்போது, நம்ம மத்தவங்கள நமக்கு கீழ நெனச்சோம் அப்டின்னா, நம்மளால அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே முடியாது. ஆ நான் மறுபடியும் இத சொல்றேன். இந்த ஜாதி நமக்கு வேண்டாம். இங்க இருக்க ஒவ்வொருத்தரோட இதயத்திலயும் அத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஜாதி நமக்கு வேண்டாம். நமக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு இது வேண்டவே வேண்டாம். உங்க குழந்தைங்க, உங்களோட பசங்களுக்கு ஒரு வேள நீங்க கல்யாணம் பண்றதுக்கு பாத்துட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமான பையனா, நல்லவங்களா, பிள்ளைய நல்லா பாத்துப்பாங்களா? அப்படின்றத மட்டும் பார்த்து ப்ரொசீட் பண்ணுங்க. ஒருவேள நீங்க குழந்தைய வச்சிருக்கீங்க, ஸ்கூல்ல சேர்க்க போறீங்க அப்படின்னா, என்ன ஜாதின்னு கேட்டாங்கன்னா, சொல்லாதீங்க. வேணான்னு சொல்லிருங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் பிள்ளை நல்லா வரும். பெருசாயி நல்ல பொசிஷன்ல வரும். நான் சாட்சியா சொல்லுவேன். இந்த ஜாதிய வச்சு அவ முன்னாடி வர வேண்டிய அவசியம் இல்ல. அதேதான். இப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் பண்ணும்போது தான் இது மாறும். இல்லன்னா இவ்ளோ தலைமுறையா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்த நம்மளால மாற்றவே முடியாது. ஸோ இந்த பாரத்த நம்ம உதறி தள்ளிவிட்டு, நம்ம ஒவ்வொருத்தரும் அடுத்த நிலைமைக்கு நம்ம போகலாம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருத்தரோட இருப்பாரா?